ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட்டு நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அது வந்து ப்ரொமோலையும் பார்த்துருப்பீங்க. நான் நேற்றே கொடுத்துருந்தேன் அப்டேட்டு என்னென்னா ரம்யா ஜோ அப்சரா உள்ளே வராங்க அப்படின்ட்டு. ஸோ ரம்யா ஜோ ஆல்ரெடி வந்து சேண்டாமல செம்ம கானில் இருக்காங்க, வந்து சம்பவம் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான ப்ரொமோ போட்டாச்சு, இன்னும் ஆனால் லைவில் வரல. இன்னொரு பக்கம் வந்துட்டு வாட்டர்மெலன் வந்துட்டு பிரவீன் அண்ட் வினோத் வந்துட்டு கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் போகுது. இன்னொரு பக்கம் வாட்டர்மெலன் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணாமல் ரொம்ப அன்ஹைஜீனிக்காக பண்ணுறாரு, ஒரு மாதிரி இருக்குது, அது சரியில்லை. இது ஒரு பக்கம். விக்ரம் திடீர்னு வந்துட்டு வினோத்கிட்ட வந்து கானா வாட்டர்மெலனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு இந்த ரெட் கார்டு பற்றியும் கமருதீன் பார்வதி ரெட் கார்டை பற்றியும் சேலரி பற்றியும் பேசின விஷயம் இதெல்லாம் நிறைய போச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒன்பது என்ன பார்க்கலாம். அதே மாதிரி அரோரா வந்து சேலரி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 90 days சேலரி வராதுன்ற மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பகி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இவர் நம்ம ஃபேட்மேன் அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வரும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளோட காணவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,38,187 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48.09, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. உண்மையிலேயே சரியான ஒரு சான்ஸு கானாவனுக்கு கையில் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து திடீர்னு பொருளை கிளப்பி விட்டாங்க. என்னென்னா கானாவனுக்கு பெட்டி எடுத்துட்டார். எப்போ நடந்துச்சு எடுத்துட்டார், என்னையா அது இப்படி வந்து உருட்டிட்டீங்கன்னு. திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சபடி போட்டி எடுத்துட்டார். இன்னும் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு. இப்போ வரைக்கும் 3,30,000 நம்ம தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆட் ஆகும். எப்படி எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பாசிபிலிட்டி எப்போ இருக்குன்னா வியாழக்கிழமை தான். ஏன்னா அப்போ தான் பணம் சேரும். சரிங்களா? பணம் சேர்ந்து அதுக்கப்புறமா அவங்க யோசிப்பாங்க அதுங்களேவா அப்படி நம்ம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வினோத் கையில் இருக்கிறது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நடுவ விடக்கூடாது. திவாகர் அப்படின்ற ஒரு விஷயத்தால் கான்சன்ட்ரேட்டை மாற்றி அவர் கலாய்ப்பார் பார்த்திங்களா தேவையில்லாமல், அதை அங்கே பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஆப்பாக மாறிடும். அதை வந்துட்டு வினோத் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போகிறாங்க அவர் மன உளைச்சல் இருக்காங்க, அதனால் வந்து அவர் கலாய்ச்சி மன உளைச்சலுக்காக வந்து அவரை கலாய்ச்சா கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து அது ஒரு பெரிய நெகட்டிவாக போகும். ஆதரி அப்போவே வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாங்க. வேணா இப்பயும் சொல்கிறாங்க, அண்ணன் வார்த்தையை விடாதீங்க, இங்கே நிறைய பேர் விஷயம் ஒன்று ஓடிட்டுருக்கு, பார்த்து நடந்துக்கோ அப்படிமா சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் எப்பயும் போல் வழக்கம் போல் வந்துட்டு அதை வந்து ஆன்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டாரான்னு தெரியல, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். ஆனால் நல்ல சான்ஸு வினோத்துக்கு இருக்குது. 2வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,569 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.38. காலையில் விக்ரமும் வினோத்தும் வந்துட்டு பணப்பெட்டி எடுக்க போகிறீங்களா, நீங்கள் எடுப்பீங்களா நான் எடுப்பீங்களா பேசும்போது 2 பேருமே நான் எடுக்க போகிறதில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வினோத் கேட்கும்போது திவ்யா பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாதுன்றாரு. ஏன்னா திவ்யா வந்து இப்போ வரைக்கும் ஒரு புரியாத புதிர் தான். அவங்க எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கேம் ஆடினாங்களா ஆடலையா, ஒருவேளை ஆடி இருப்பாங்களோ ஒருவேளை ஆடலையோ, இப்படி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்க்குறோம், எப்படி பாருங்கள். ஆனால் இப்போ என்னென்னா திவ்யாவுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரீல்ஸில். இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி திவ்யா பற்றி எதுவும் இல்லை. நீங்கள் எதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்கள். 3வது பேஸ் பற்றி நான் சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,164 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.37. நேற்று திடீர்னு பிரவீன்ராஜ் வந்து ஏண்டா டே அந்த ட்ரையாங்கல் டாஸ்கில் வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டு வேணுட்டு தான் அடிச்சேன்னு சொன்னால் பார்த்தியா, ஏன்டா அப்படி பொண்ணு மாற்றி பேசணும்னு ஒரு பதறிட்டார் சபரி. இல்லை நான் அதை பற்றி பேசலை, நான் சொன்ன டாஸ்க் வந்து வேறு டாஸ்க்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ உள்ளுக்குள்ளே அவருக்கு இன்னும் அந்த பயம் இருக்குது. பட் இப்போ அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அது வெடிக்கிறதுக்கு காரணம் பார்த்து இந்த ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் என்னத்தை சொல்லுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சபரியும் வந்துட்டு பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அவர் வந்துட்டு பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் தான் ஃப்ரீ டாஸ்கில் சொன்னாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்துட்டு யோசிச்சிருக்கலாம். இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, என்ன நடக்கும்போது தெரியல. ஆனால் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா சபருக்கு தான் டைட்டில் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. திவாகர் கூட காலையில் வந்துட்டு நாடி பாரக்குன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சபருக்கு தான் டைட்டில் கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4வது பேசுனா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,527 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.93. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்று கருத்து கிடையாது. எவ்வளோ எஃபர்ட்ஸ் விஜய் பார்வதி ஒரு டாஸ்க்கு போடுறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இவரும் ஒரு எஃபர்ட்டை போடுவார். அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க் எல்லா டாஸ்க்லையும் பாருங்கள் விக்ரம் ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். இன்னொன்று இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. வினோத் கிட்ட வந்துட்டு நான் வந்து பணப்பட்டி எடுக்க போகிறதில்லன்றாரு.
ஆனால் அதே விக்ரம் தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நினைக்கிறேன் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அழுதுட்டு நான் பணப்பட்டி எடுத்துகிட்டு போவேன், நீங்கள் கிவ் அப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்கன்னாரு. அதே விக்ரம் சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு நான் பணப்பட்டி எடுத்தால் நீங்கள் கிட்ட வராதிங்கன்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே விக்ரம் திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கிட்ட நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பண்ணாதீங்கன்றாரு. என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையேன்ற மாதிரி இருந்துச்சு. அதே விக்ரம் நைட்டு ஒரு விஷயத்தை வேறு சொன்னார். ரெட் கார்டு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் தான் இருப்பாங்க. நம்ம வெளியே போய் பார்த்துக்கலான்னு இருக்காரு. அது என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் போகுது. விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,913 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.23. சாண்ட்ராவை பற்றி ஒரு ரீல்ஸும் பாட்டு ரெடி பண்ணி போடுறாங்க. இது பக்கம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. பிரஜன் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாரு. அவருக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னையா நடக்குது? இந்த ரெட் கார்டு விஷயத்தால் விஜே படுறது கமருதுன்னு ஹைலைட் ஆவாங்க. பார்த்தா எல்லாம் சாண்ட்ராவும் பிரஜன் தான் ஒரு பக்கம் ஹைலைட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் பிரஜனோட வரிகைக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் நான் பிரஜன் எவிட் ஆகும்போது ரொம்ப வருத்தப்பட்டவர்களா நான் நிறைய அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் அப்போ தான் கேம் ஆரம்பித்தார். அதுவும் எல்லாருமே வந்து ஒரு குறைகளை வச்சாங்க. 2 பேர் வந்து கணவன் மனைவியாக விளையாடுறாங்க அப்படின்னு. அதை வந்து அந்த வாரம் உடைச்சார். கிட்ட போகவே இல்லை, சாண்ட்ரா கிட்ட போகாமல் இருந்தார். ஆனால் வெளியே போயிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து சாண்ட்ரா வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. இவங்க ஆனால் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு விக்ரமும் வினோத்தும் பேசிக்கிறாங்க. சாண்ட்ரா நைட்டு பேசுனாங்க. விக்ரம் வந்து சொல்கிறாரு, எனக்கு என்னென்னா சபரி, சாண்ட்ரா, அரோரா இவங்க 3 பேரில் யாரோ டைட்டில் அடிக்க போகிறீங்கன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். சரி, இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,87,360 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு 2 பேர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க, ரம்யாஜோ அண்ட் அப்சரா. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வியானா இருக்காங்க, பிரவீன் ராஜ் இருக்காரு, பிரவீன் காந்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க? ஆஹா, யார் வந்தாங்க கூட தெரியாத அளவுக்கு வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களே, எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனி, எஃப்ஜே இவங்களாம். எஃப்ஜே வந்து எப்பயுமே உள்ள வந்தாருன்னா விஜய் படுறது காக்கிற விஷயங்கள் வரும். பட் இப்போ விஜய் படுறது இல்லை. அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும். அதே மாதிரி ஆதரி திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது என்ன நடக்க போகுது சம்பவங்கள், துஷார் வந்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது என்ன நடக்க போகுது. ஏன்னா துஷார் போனதுல இருந்து துஷாரை பத்தி மற்றவங்க அவங்க அம்மா அப்பா நினைச்சாங்க கூட தெரியல. அரோரா வந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அதை பத்தி பேசியிருந்தாங்க. ரியா வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு ஆமா இனிமே நான் வந்து துஷார் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேற பேரை வச்சு அதை வந்து நான் பேச போறேன்ற மாதிரிலாம் வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல இன்னொரு காமெடி இருந்தா அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு வெளியில இருந்து இன்னொரு ஆள் இருக்குன்ற மாதிரி வந்து ஃப்ரீ சஸ்பென்ஸ் சொன்னாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து துஷார் என்ன பண்ண போறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆதரி ரீஎன்ட்ரிக்கு பதில் துஷாரே வந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரீஎன்ட்ரில என்ன நடக்க போகுது சம்பவங்கள் அப்படின்னு என்னை கேட்டீங்கன்னா துஷார் வந்து எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்படிதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஎன்ட்ரிக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கொடுத்தார், சரியான ஒரு டாஸ்க்கு. நான் இருந்திருக்கலாம், இவங்களாம் இருக்காங்களேன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ பிக் பாஸுமே வந்துட்டு இந்த ரெக்கார்டு விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா கடிக்க வச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு சரியான ஒரு ஷாக்கு. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்ருக்காங்க. கடைசியில் அது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாருமே நாமினேஷன்ஸில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னவா இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று வந்துட்டு ட்ராமா இல்லை ட்ராமான்னு சொன்ன விஷயத்த லூப் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்துட்டு நானே இருந்திருக்கலாம், அவங்களாம் என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ்க்குமே வந்து ஒரு அதிருப்தி இருக்குமோன்ற மாதிரி தோணுது. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.